நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட டேலண்ட் இல்லாதனால ஒரு சிலர் உங்களை ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. உண்மையாக அப்படி இல்லைங்க. உங்களுடைய எனர்ஜி தான் வீக்காக இருக்குது. ஒரு பயங்கரமான உண்மையை சொல்லட்டா, நிறைய பேர் அவங்க பேசுகிறதுக்கு முன்னாடியே எல்லா வார்த்தைகளுக்குமே மற்றவங்களுடைய அப்ரூவல் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, அதிகமாக ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது ரொம்ப டேஞ்சரஸான விஷயங்க. நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா உங்களை எல்லாரும் 5 செகண்ட்லேயே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியும். அதாவது உங்களுடைய லுக்கை வச்சு இல்லை, உங்களுடைய எனர்ஜியை வச்சு. இதில் ரொம்ப கவலையான விஷயம் என்ன தெரியுமா, நிறைய பேர் அவங்களுடைய தன்னம்பிக்கையை கட்டி எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க வீக்கான ஒரு சிக்னலை எல்லாருக்கும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இதை நோட் பண்ணியிருக்கீங்களோ தெரியல, நம்ம எந்த இடத்துலையுமே ஒரு சிலர் அந்த இடத்துக்கு அப்பியர் ஆகணும், இல்லாட்டி அவங்க வந்த உடனே நமக்கு அவங்கள இக்னோர் பண்ண தோணவே தோணாது. அவங்கள ஏற்றுக்க தோணும். அவங்க அந்த இடத்துக்கு ஃபிட் அப்படின்னு சொல்லி எங்கள் மைண்டு சொல்லும். ஆனால் அவங்க ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு வரவங்களாவும் இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஃபனியானவங்களாகவும் இருக்க மாட்டாங்க. ஓவர் ஸ்மார்ட்டானவங்களாகவும் இருக்க மாட்டாங்க. இங்கே என்னன்னா, அவங்களுடைய வருகை ரொம்ப பலமான இல்லாட்டி ரொம்ப ஹெவியான ஒரு விஷயம். ஏன் தெரியுமா, அவங்க யார்கிட்டையும் அட்டென்ஷனை எதிர்பார்க்கவும் மாட்டாங்க, அட்டென்ஷனை கேட்கவும் மாட்டாங்க. அவங்களுடைய எனர்ஜி இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக்காக அட்டென்ஷனை உருவாக்கிடும், இல்லாட்டி வாங்கி எடுத்துரும். இதுதான் நிறைய பேர் மிஸ் பண்ணுற ஒரு சைக்காலஜி. நீங்கள் அதிகமாக பேசினா உங்களை சுற்றி உள்ளவங்களாம் என்ன யோசிப்பாங்க தெரியுமா, நீங்கள் அப்ரூவ் தேடுறீங்க, நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு எல்லாரும் ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி பார்க்குறீங்க, எல்லாருக்கிட்டையும் நீங்கள் எப்படி சரி ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்லாம் அவங்களுக்கு தோணிடும். நீங்கள் அதிகமாக பேசுனா அந்த இடத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் உடனடியாக தோணிடும் நீங்கள் அப்ரூவ் தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எதை பேசினாலும் வேர்ட் டு வேர்ட், வார்த்தைக்கு வார்த்தை, நீங்கள் எல்லார்ட்டையும் அப்ரூவ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு அவங்க ட்ரிகர் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஓவராக விளங்கப்படுத்த போனீங்கன்னா அவங்க இன்செக்யூரிட்டியாக கட்டாயமாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரம் அந்த இடத்துல வர எல்லா சைலன்ஸையும் நான் ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக ஏதாவது பேசுகிறோன்னு வைங்க, ரொம்ப நர்வஸான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துடுவாங்க மற்றவங்கெல்லாம். ஆனால் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காமானவங்க சைலன்ஸை தான் கம்ஃபர்டபுளாக கருதுவாங்க. இதனால தான் உண்மையாக தன்னம்பிக்கை உள்ளவங்க சத்தம் போட மாட்டாங்க, நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, ஸ்லோவாக தான் மூவ் ஆகுவாங்க. ஸ்லோ வாய்ஸ், ரிலாக்ஸ்ட் ஃபேஸ், கண்ட்ரோல்டு மூமெண்ட்ஸ், டிரெக்ட் ஐ கண்டெக்ட். இந்த சின்ன சின்ன சிக்னல்ஸ் தான் நம்மளுடைய பிரெயினுக்கு பவர் ஃபீலை கொடுக்கும். இதில் இன்னொரு உண்மையாக ஒளிஞ்சிருக்கு. மற்றவங்கெல்லாம் நமக்கு லிசன் பண்ண முன்னாடி நம்மளுடைய எனர்ஜியை ஃபீல் பண்ணிடுவாங்க. அதனால நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறத விட நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, டிஸ்ரெஸ்பெக்ட்ஸ் பீப்புள் ஆல்வேஸ் சேஸ் ரெஸ்பெக்ட். காம் பீப்புள் நேச்சுரலி கமாண்ட் ரெஸ்பெக்ட். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாரோட பேசுகிற நேரமோ இனி இந்த மிஸ்டேக்கை விடவே வேணாம். அந்த இடத்துல சைலன்ஸ்னு ஒரு மோமெண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் பேனிக்காக வேணாம். ஏன்னா சைலன்ஸும் ரொம்ப பலமானது. இட்ஸ் பவர்ஃபுல். நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா, நம்மளை 5 செகண்டில் எல்லாரும் ஜட்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி. அது உங்களுடைய ஃபேஸை வச்சு இல்லை, உங்களுடைய நர்வஸ் எனர்ஜியை வச்சு. இப்போ புரியுதா? ஸோ ரியலான பவர் அப்படிங்கிறது நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுற எனர்ஜியில் கிடையாது, ரியலான காமில் தான் இருக்குது. அதனால் உண்மையான அத்தாரிட்டி அப்படிங்கிறது நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுற ப்ரெசன்ஸில் கிடையாது, எல்லாரும் ஃபீல் பண்ணுற அந்த காமில் தான் ஒளிஞ்சிருக்கு.